எரேமியா அதிகாரம் 23. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்திவிட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறுத்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாயிருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாயிருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிக்கேட்டை கண்டேன். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமைப் போலும் அதன் குடிகள் கொமோராவைப் போலும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாக்கிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும்
அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆக்கில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொப்பனங் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக்க சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாக்கிலும் ஒரு தீர்க்கதரிசியாக்கிலும் ஒரு ஆசாரியனாக்கிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாக்கிலும் ஆசாரியனாக்கிலும் ஜனமாக்கிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலச்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா அதிகாரம் 24. பாபிலோன் ராஜாவாக்கிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த
அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக்க அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக்க நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும், இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும், எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக்க அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா அதிகாரம் 25. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாக்கிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாக்கிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும்
மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி, நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதின்மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாக்கிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாக்கிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாக்கிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருவனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதில் உள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கெர்ஜிக்கவே கெர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும். பூமியின் எல்லைகளிலிருந்து
மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மெய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்து கொள்ளுகிறதற்கும் இடம் இராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தைப் போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.